Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எட்கர் எகஸ்ட் எழுதுனா த திங்ஸ் தட் ஹவ் நாட் பீன் டன் பிஃபோர் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். எட்கர் எகஸ்ட் யாருன்னு பார்த்துடலாம். இவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் வந்து 1881 பிறந்திருக்காரு. 1959 இறந்துட்டார். இவர் ஒரு ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் போய்ட். பட் இவர் வந்து இங்கிலாண்டில் தான் பிறந்திருக்காரு. இவர் ஒரு இங்கிலீஷில் தான் இவர் பிறந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போய்ட், அமெரிக்கன் கவிதையாளர். இவர் வந்து ஒரு பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. அதாவது மக்களுக்கான கவிதையாளர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரோட போம்ஸ்லாம் வந்து சிம்பிளாகவே இருக்கும், மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பார். அண்டு ஹார்ட் ஒர்க், கடினமாக எப்படி உழைக்கணும் அதை பற்றி எழுதியிருப்பார். நம்பிக்கையை பற்றி எழுதியிருப்பார். இரக்கத்தை பற்றி எழுதியிருப்பார். அண்ட் இவரோட பொயட்ரிலாம் வந்து இவரோட கவிதைகள்லாம் வந்து படிக்கிறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை வந்து விட்டு கொடுக்காம நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இவர் தான் எட்கர் எகஸ்ட். இப்போது த திங்ஸ் தட் ஹாவ் நாட் பீன் டன் பிஃபோர் அப்படின்ற போமோட சம்மரி பார்த்துடலாம். இந்த போமில் என்ன சொல்கிறான்னா, எட்கர் எகஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க வந்து ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ண விஷயத்தை நீங்களும் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு புது வழி, ஒரு பாத்து மூல ஒரு புது வழியை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. உங்களுக்கான வழியில் நீங்கள் போங்க. அடுத்தவங்க வந்து இது பண்ண வழியில் நீங்கள் போகாதீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கோங்க. பழைய விஷயத்தையே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில். இதில் வந்து இந்த போயமுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு எட்கர் எகஸ்ட். என்னன்னா, இப்போ வந்து அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சார்ல, அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா மற்றவங்க போன வழியில் கண்டுபிடிக்கல. அவரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அவரே ஒரு தேடி நிறைய கண்டுபிடிச்சி அந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்சார். அதே மாதிரி நீங்களும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள், உங்களாலையும் ஒன்று முடியும் அப்படின்னு வகையில் எழுதப்பட்டது தான் த திங்ஸ் தட் ஹாவ் நாட் பீன் டன் பிஃபோர். அதாவது ஏற்கனவே ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், ஏற்கனவே ஒரு வழியாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் பின்பற்றாமல் புதுசாக உங்களுக்கான இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த போமோட ஒன்லைனு. வாங்க சமரிக்குள்ளே போயிடலாம். இன் திஸ் இன்ஸ்பிரேஷனல் போம் எட்கர் கெஸ்ட் என்கரேஜ் பீப்புள்ஸ் டு அட்டெம்ப்ட் டாஸ்க் அண்ட் ஹாவ் நெவர் பீன் டன் பிஃபோர். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எட்கர் எகஸ்ட் வந்து பீப்புள்ஸ், அந்த படிக்கிறவங்க ரீடர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நிறைய சவால்களை எதிர்கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு விஷயம் முடிஞ்ச விஷயத்தை பண்ணாமல் நீங்களாக புதுசாக ஒன்று பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீ சேஸ் தட் மெனி கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் வேவ் ஒன்ஸ் கன்சிடர்ட் இம்பாசிபிள். இதுக்கு முன்னாடி படைத்த சாதனைகள் எல்லாமே ஒரு கடினமானதாக தான் இருந்திருக்கு. பட் அவங்க கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து அவங்க பண்ணதுனால அதெல்லாம் இப்போ வந்து ஒரு பெரிய சாதனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹேவ் அண்ட் டிட்டர்மினேஷன் பீப்புள் மேட் தெம் பாசிபிள். ஒரு கடினமான சவால்களெல்லாம் பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க பண்ணதுனால கடினமான இம்பாசிபிள்லாம் இப்போ வந்து பாசிபிளாக ஆகிருக்கு. முடியாததெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி புதுசான வழியை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் போமு. த போயட் ரிமைண்ட் அஸ் நாட் அ ஃபியர் ஃபெயிலியர் ஆர் கிரிட்டிசிசம். இந்த போயட்டில் வந்து போயட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எதை பார்த்தியும் பயப்படக்கூடாது. முக்கியமாக தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. உங்கள் மேலே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, எவ்வளோ கிரிட்டிசிசம் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பெருசு பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஸ்டட் வி ஷுட் ஹாவ் கான்ஃபிடென்ஸ். நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். ஒர்க் ஹார்ட், கடினமாக உழைக்கணும். அண்ட் கீப் ட்ரையிங், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்ரி நியூ இன்வென்ஷன், டிஸ்கவரி ஆர் அச்சீவ்மெண்ட்ஸ், புதுசாக நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் சரி, எவ்வளோ டிஸ்கவரிஸ் பண்ணாலும் சரி, இன்வென்ஷன் பண்ணாலும் சரி, அதை வந்து எல்லாமே வந்து ஒரு சம்மொன் ஹூ டேர் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஏற்கனவே ஒருத்தவங்க பண்ணதை யோசிக்காமல் நீங்கள் ஒன்று புதுசாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். எவ்வளோ வந்து இன்வென்ஷன் பண்ணாலும் சரி, டிஸ்கவரி பண்ணாலும் சரி, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புதுசாக யோசிக்கணும். இப்போ இன்வென்ஷன்னா, இப்போ எயின்ஸ்டனு, இந்த தாமஸ் ஆல்வா எடிசனு, இந்த நியூட்டன், அவங்கெல்லாம் இந்த கண்டுபிடிப்பாங்களா, அது வந்து இன்வென்ஷன். டிஸ்கவரினா ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ கொலம்பஸ், வாஸ்கோடமா, இவங்கெல்லாம் டிஸ்கவரி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் டிஸ்கவரிஸு. ஸோ எல்லாமே புதுசாக திங்க் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போயமில். நெக்ஸ்ட்டு, த போம் டீச்சர்ஸ் தட் சக்ஸஸ் பிலாங் டு தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு டேக் ரிஸ்க்கு. அதாவது இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சக்ஸஸ், வெற்றிங்கிறது யார் முயற்சி பண்ணுறாங்களோ, யார் கடினமாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றின்றது கிடைக்கும். நிறைய சவால்களை யார் ஃபேஸ் பண்ணுறாங்களோ, யார் நிறைய புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ், வெற்றி கிடைக்கும். இட் இன்ஸ்பயர்ஸ் ரீடர் டு பி கரேஜியஸ், இன்னோவேட்டிவ் அண்டு persistent. The
poem teaches that success belongs to those who are willing to take risk, face challenges and create something new. It inspires readers to be courageous, innovative and persistent. சென்ட்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த போம் என்கரேஜஸ் அஸ் டு பி கான்ஃபிடென்ட், அக்செப்ட் சேலஞ்சஸ் அண்ட் அச்சீவ் வாட் அதர்ஸ் திங்க் இஸ் இம்பாசிபிள். கிரேட் சக்ஸஸ் கம்ஸ் ஃப்ரம் கரேஜ், டிட்டர்மினேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க். இந்த போயமோட இதனோட சென்ட்ரல் ஐடியா என்னென்னா, பீப்புள்ஸ் வந்து இந்த போயம் வந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுது. பீப்புளை தன்னம்பிக்கையோடு இருங்க, சவால்களை வந்து அக்செப்ட் பண்ணுங்க, ஒத்துக்கோங்க. அச்சீவ் பண்ணணும்னா அடுத்தவங்களோட வழியில் போகாமல் நீங்களே உங்களுக்கான வழியை இது பண்ணுங்கள். மற்றவங்க அப்படி தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது இம்பாசிபிளாக இருந்திருக்கும், அதை வந்து பாசிபிளாக ஆக்கியிருப்பாங்க. உண்மையான வெற்றி எதில் இருக்குன்னா, ஒரு ஹார்ட் ஒர்க், உழைப்பில் தான் இருக்குது. தென் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தோஸ் ஹூ டேர் டு ட்ரை. எதுவுமே வந்து ஒரு கடினமான விஷயம் கிடையாது. நீங்கள் அதை முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும். இதுதான் இந்த மோட்டிவேஷனல் போம், த திங்ஸ் தட் ஹேவ் நாட் டன் பிஃபோர். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.